ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம யூஸ் பண்ணுற தேனோட பெனிஃபிட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற தேன் ஒரு ஆரோக்கிய அமிர்தம்னே சொல்லலாம். அந்த தேன் நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதாவது நைட்டு நம்ம தூங்க போகும்போது தேன் கலந்து சாப்பிட்டா இதயம் வலிமையாக இருக்கும். இதயம் அதாவது இதயம் ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது இதயம் வீக்காக உள்ளவங்களாம் இதை தேனை நைட்டு தூங்க போவையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழச்சாரோட தேன் கலந்து சாப்பிட்டா நல்லா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதாவது நம்ம ஜூஸ் கலக்கிறோம் பார்த்திங்களா, அதில் சீனி கலக்காமல் தேன் கலந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழச்சாரோட தேன் கலந்து சாப்பிட்டா அதாவது ரத்தம் நல்லாவே ஊறும். அதாவது ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக உள்ளவங்களாம் இந்த மாதிரி மாதுளப்பழத்தோட தேனை கலந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழச்சாரோட தேன் கலந்து சாப்பிட்டா அதாவது வரட்டெருமல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் குறையும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழ சுளை இருக்குது பார்த்திங்களா, அதாவது ஆரஞ்சு பழச்சோலை, அதில் தேனை கலந்து சாப்பிட்டா தூக்கம் நல்லாவே வரும். சில பேர் தூக்கம் வராமல் தடுமாறுவாங்க, அவங்களாம் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலோட தேன் கலந்து சாப்பிட்டா குடல் புண், வாய்ப்புண் இதெல்லாம் குணமாயிரும். அதுக்கப்புறம் இஞ்சியோட தேன் கலந்து சாப்பிட்டா பித்தம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் சுண்ணாம்பில் தேன் கலந்து கட்டிகள் உள்ள இடத்துல தடவினீங்கன்னா அந்த வீக்கம் குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிகள்லாம் ஆறிடும். இந்த வேனக்கட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி சுண்ணாம்பில் நீங்கள் தேன் கலந்து அந்த கட்டி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வீக்கமும் குறையும். அதுக்கப்புறம் கட்டிகள்லாம் அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.